வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொருளாதார ஆய்வறிக்கையில் 2024-25 நிதியாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என கணிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.5 முதல் 7%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை இந்த ஆண்டிற்கானது இப்போ வெளியிட்டிருந்தாங்க. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான குழு தான். யார் இந்த அனந்த நாகேஸ்வரன் அப்படின்னா மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர். அவர் தலைமையில் இருக்கிற குழு தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2024-25 நிதியாண்டு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5லிருந்து 7% இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கணித்திருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி, போன நிதியாண்டு, அதாவது 2023-24 நிதியாண்டு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, விவசாயம் அல்லாத துறைகளில் ஆண்டுக்கு 78 லட்சம் வேலைவாய்ப்புகளை நம்ம 2030 ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசு சுயசான்று திட்டத்தை எப்போது தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஜூலை 22, 2024. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயசான்று அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதற்கு இணைய வழியில் உடனடியாக அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். ஓகே, இதில் தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பளவில் வீடு கட்டுறவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதை விட குறைவாக வீடு கட்டுறவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் அதுக்கு மேலே வீடு கட்டுறவங்களுக்கு இது பொருந்தாது. இதற்காக அவங்க இந்த இணையதளம் ஆன்லைன் பிபிஏ அப்படிங்கிற வெப்சைட்லேயே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதற்கான அனுமதி காலம் வந்து 5 ஆண்டுகள். இதில் பார்த்தீங்கன்னா 3500 சதுர அடி கட்டட பரப்புகளாடி அவங்க தரைதளத்தை அமைக்கணும். அதே மாதிரி ஒரு முதல் தளமும் அமைத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தோன்னா இந்த வெப்சைட்டில் மூலமாகவே ஈஸியாக அவங்க வந்து அனுமதி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அனுமதி பெறுற கட்டடங்களுக்கும் சாலைகளுக்கும் இடையில தொலைவு 1.5 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக, சாலை கூட ரொம்ப நெருக்கமாக வந்து வீடு கட்டுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 17,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா விரைவாகவே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இந்த முறை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது அது சுற்றிய பகுதிகளில் இருக்கிறீங்க சென்னையில் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஸ்டடி ஹாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, கூடவே லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம், அதாவது நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி ஹாலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1925. ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிறது, அதாவது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அப்படிங்கிறது தான். இது என்னாச்சு அப்படின்னா மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 1948ஆம் ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பையே தடை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி நாதுராம் கோட்ஸே அப்படிங்கிறவர்னால தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர். அப்போது அந்த டைமில் ஒரு கருத்தாக்கம் இருந்துச்சு. என்னென்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குல்ல, அவங்க தான் இவருக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க தான் காந்தியை கொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்காக தான் 1948ஆம் ஆண்டு அந்த அமைப்பையே தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1966ஆம் ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய பயிற்சிகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கராத்தே, இந்த மாதிரிப்பட்ட தற்காப்பு கலைகள் பயிற்சிகள் எல்லாமே வழங்குறாங்க. அந்த பயிற்சிகள் எல்லாமே அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு 1966ஆம் ஆண்டு தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயிற்சிகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கிறதுக்கான தடையை மத்திய அரசு நீக்கியிருக்காங்க. அதனால தான் இப்போ இது நியூஸில் வந்திருக்கு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்கள் பேர்காலத்தில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் எது? இதற்கான ஆன்சர் பிக்மி. பிக்மி அப்படின்னா பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபேன்ட் கோஹார்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம தாய் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் 9.25 லட்சம் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க.
இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாயுமே கருவுற்றதுக்கு அப்புறம் அவங்க பேர் காலத்தில் இந்த பிக்மி அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணணும். அது கண்டிப்பாக ரொம்ப அவசியமானது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே மேக்ஸிமம் பதிவு பண்ண தெரியாதுல்ல. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்சஸ்லாம் இருக்காங்களே அவங்களே வந்து இதை பதிவு பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க பதிவு பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும், இந்த பேர் இப்படி என்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே இது வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் நர்சஸ் கிட்ட தான் போய் பதிவு பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து பொதுமக்களுக்கும் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது பொதுமக்களுக்கு இதை எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களாகவே அதை பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு இதற்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக எப்படி வந்து அவங்க இதை பண்ணணும் அப்படின்னு நர்சஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இப்போ இதில் நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா? நமக்கு அதை விடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பிக்மி பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். இது தாய் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான ஒரு இணையதளம். இதில் பதிவு பண்ணுறவங்களுக்கு RCH ஐடி வந்து வழங்குவாங்க. RCH அப்படின்னா ரிப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் அப்படிங்கிறது. இதில் பதிவு பண்ணி இந்த ஐடி அவங்களுக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறப்பின் போது அவங்களுக்கு 18,000 ரூபாய் வழங்குவாங்க. முதல் 2 குழந்தைங்களுக்கும் வழங்குவாங்க. 18,000 அப்படின்னா 18,000த்தையே கையில் கொடுக்க மாட்டாங்க. கையில் வந்து காசாக 14,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரூபாய் 2,000 மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டகம் அது 2 கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 18,000 கவர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான். அடுத்தது, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. 2015ஆவது ஆண்டில் தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 15.15% பேர் சிறுபான்மையினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயே 12.74% வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த திட்டத்தில் 85.04 லட்சம் வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது, உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INS பிரம்மபுத்திரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2000ஆவது ஆண்டு இந்திய கடற்படையில் இதை சேர்த்துருந்தாங்க. இது தரை மற்றும் வானத்தில் இருக்கிற இலக்குகளை தாக்குற ஏவுகணைகள் இந்த கப்பலில் வந்து இருக்குது. அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலை தாக்குற அளவு கூட ஏவுகணைகள், அதாவது ராக்கெட் எல்லாமே இந்த கப்பலில் இருக்குது. இப்போது மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் தீ விபத்துனால பாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நிப்பாட்டி வச்சு அதில் வந்து டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து எதிர்பாராத இதில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த கப்பல் பயங்கரமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். ஜாம்செட்ஜி டாடா பவர்ஃபுல் லேர்னிங் ஃபார் கார்பரேட் சக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம். இதை கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஹர்ஷ் பட் அப்படின்னு 2 பேர் எழுதியிருக்காங்க. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய கொடி தினம் இது ஜூலை 22ஆம் தேதி. இந்தியாவுடைய நேஷனல் ஃப்ளாக் டே. எதனால் நம்ம ஜூலை 22ஆம் தேதி இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1947ஆவது ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி தான் நம்ம இந்திய கொடியை ஏற்றுக்கொண்டோம். அதனால தான். அடுத்தது, தேசிய ஒலிபரப்பு தினம் இது ஜூலை 23ஆம் தேதி, நேஷனல் பிராட்காஸ்டிங் டே. இது எதனால் இந்த தினத்தில் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய முதல் வானொலி ஒலிபரப்பு எப்போ நடந்தது அப்படின்னா இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் பம்பாயிலிருந்து 1927ஆவது ஆண்டு இந்த ஜூலை 23ஆம் தேதி நிகழ்த்தியிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்தியாவுடைய முதல் வானொலி ஒலிபரப்பு. அதை நினைவு கூற விதமாக தான் நம்ம தேசிய ஒலிபரப்பு தினத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். பொருளாதார ஆய்வறிக்கையில் 2024-25 நிதியாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என கணிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.5 முதல் 7%. அடுத்தது, தமிழக அரசு சுயசான்று திட்டத்தை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூலை 22, 2024. அடுத்தது, RSS அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1925. அடுத்தது, தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்கள் பேறு காலத்தில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் எது? இதற்கான ஆன்சர் பிக்மி. அடுத்தது, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.